ஹே வாட்ஸ்அப் கைஸ், டெக்னாலஜி லவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கல் தான் வந்து வரப்போகுது. ஸோ பர்சனலாக வந்து எனக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ்லேயும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றி வந்து ஒரு மனுஷன் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். உங்களுக்கும் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த சேனல் போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லலை, ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சேனலை போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்காக செமையான 8 இ-பைக்ஸை வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயிலாக, ஈஸியாக அண்டு சிம்பிளாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் மீ கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சரிஸ்டிக் கேஜெட்ஸ். நம்பர் 1, HIMO ஃபோல்டிங் இ-பைக். இந்த இ-பைக் வந்து ரொம்ப குட்டியூண்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இதை ஃபோல்டு பண்ணி நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து இந்த இ-பைக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களோட பேக்கில் வைக்கிற அளவுக்கு வந்து இந்த இ-பைக்கை வந்து மடக்கி ஸோ உங்களோட பேக்லேயே நீங்கள் வச்சு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் உங்கள் கார்லேயே வந்து நீங்கள் வந்து இந்த இ-பைக் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இ-பைக் வந்து ரொம்ப சின்னதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சின்னது மட்டும் இல்லை, பார்க்கவே வந்து செமையான லுக்கில் வந்து இது இருக்குது. மோஸ்ட்லி எல்லா எலக்ட்ரிக் பைக்ஸ்லேயும் வந்து ஹப் மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரஷ்லெஸ் டிசி ஹப் மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து லித்தியம் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இ-பைக்கில் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 18 km/h போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 30 km மைலேஜ் வந்து இது கொடுக்கும். நம்பர் 2, CYCLOTRON. This is the world most advanced and hubless smart bicycle. ஸோ இந்த CYCLOTRON வந்து ஃபியூச்சர் ஆஃப் சைக்கிளிங் கூட வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இ-பைக்கில் வந்து ஹப்லெஸ் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்போக்ஸே இருக்காது. நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் சைக்கிளில் வந்து கம்பி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து நம்மளோட வெயிட்டை தாங்கி அந்த வீல் வந்து சுற்றும். பட் இதில் வந்து அந்த மாதிரி கொடுக்காம ஒரு யூனிக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 12 km/h வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இ-பைக் வந்து உங்களோட ஃபோன் ஆப்பில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்டி தெஃப்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த பைக் வந்து எங்கேயாச்சும் தொலைஞ்சு போச்சுன்னா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் வர மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இதோட டயர் அண்ட் ஹேண்டில் பாரில் வந்து எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரோட்டில் ஓட்டிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஃபீலிங் வந்து இந்த CYCLOTRON வந்து கொடுக்கும். நம்பர் 3, GST. இந்த இ-பைக் வந்து பார்க்க சின்னதாக இருந்தாலும் இதெல்லாம் நிறைய வெயிட் வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 33 kg தான் இருக்கும். பட் இது வந்து 200 kg வரைக்கும் இதெல்லாம் வந்து வெயிட் எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் வந்து ஹில்ஸ் ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இ-பைக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மளிகை கடைக்கு போயிட்டு நிறைய பொருள் வாங்கிட்டீங்கன்னா அந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து இதில் கேரி பண்ணுற அளவுக்கு இந்த சைக்கிளில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட சில்ட்ரன்ஸ் கூட வந்து நீங்கள் பின்னாடியே உட்கார வச்சு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம். அந்தளவுக்கு வந்து இந்த இ-பைக் வந்து வெயிட் தாங்கும். அண்ட் இந்த இ-பைக்கில் உள்ள சீட் அண்ட் ஹேண்டில் பாரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து உட்காரதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சீட்டையும் அண்ட் ஹேண்டில் பாரையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சைக்கிளில் வந்து நிறைய லக்கேஜஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. பட் இந்த ஜிஎஸ்டி பைக்கில் வந்து நிறைய லக்கேஜஸ் வச்சு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதில் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இ-பைக் வந்து நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 50 to 70 km வரைக்கும் நீங்கள் இதில் போய்க்கலாம். நம்பர் 4, SMACIRCLE. This is the one of the smallest folding electric bike in the world. இதை நீங்கள் வந்து மடக்கி வச்சிட்டிங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்னே வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப காம்பேக்டாக அண்ட் லைட் வெயிட்டாக வந்து இந்த ஃபோல்டபுள் இ-பைக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் பார்க்கவே வந்து ஒரு செம்மையான லுக்கில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இந்த SMACIRCLE இ-பைக் வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட பாடியை வந்து கார்பன் ஃபைபர்னால மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப லைட் வெயிட்டாக அண்ட் ஹை ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 kg வரைக்கும் இதெல்லாம் தாங்க முடியும். இந்த குட்டியோட இ-பைக்கால் 20 km/h ஸ்பீடில் வந்து இதெல்லாம் போக முடியும். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 12 km மைலேஜ் வந்து இது கொடுக்கும். ஸோ உங்களோட சிட்டியில் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இ-பைக் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நம்பர் 5, ஜீப் இ-பைக். இந்த ஜீப் இ-பைக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஹில் கிளைம்பிங் பண்ணுறது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மலான எலக்ட்ரிக் பைக்கால் அதை வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து நீங்கள் மவுண்டனில் ஏறுறதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்டு ரொம்ப எஃபெக்டிவாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 20 mph வந்து போகும். அண்ட் ஒன்ஸ் இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து 30 to 60 miles வந்து இதெல்லாம் போக முடியும். நம்பர் 6, HALFBIKE.
இதை வந்து ஒரு ஓல்டு ஸ்டைலில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ யூஸ் பண்ணுற பைசைக்கிள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எனக்கு வந்து பார்க்கவே கொஞ்சம் புதுசாக இருக்கணும் அண்ட் ஓட்டருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பைசைக்கிள் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஸோ இந்த ஹாஃப் பைக் வந்து பார்க்கவே வந்து ஒரு செமையான லுக்கில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதே பேக் வீல் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஓட்டும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபன்னான ஃபீல் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த பைசைக்கிளை ஓட்டும்போது வளைச்சு ரொம்ப ஃபன்னாக ரொம்ப என்ஜாயபிளாக வந்து இந்த பைசைக்கிளை வந்து நீங்கள் ஓட்டிக்கலாம். அண்ட் இதில் வந்து 4 இன்டர்னல் கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டும்போது அவ்வளோ ஹார்டாக தெரியாது, ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பைசைக்கிள் வந்து ஓட்ட முடியும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 9 கிலோகிராம்ஸ் தான் இருக்கும், பட் 100 கிலோகிராம்ஸ் வந்து இதெல்லாம் தாங்க முடியும். ஸோ இந்த ஹாஃப் பைக்கில் வந்து நீங்கள் ரைட் போகும்போது ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 7 FIDO D11. இதுவும் வந்து ஒரு ஃபோல்டிங் எலக்ட்ரிக் பைக். ஸோ இந்த பைக் வந்து ஒரு லைட் வெயிட்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அலுமினியம் அலாயில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட வெயிட் வந்து 13 kg தான் வந்து இருக்கும். ஸோ இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைசைக்கில் வந்து நீங்கள் 2 மடக்கி வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி வந்து சீட்டுக்கு கீழே வந்து வச்சிருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து தனியாக எடுத்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த FIDO ஃபோல்டிங் பைக்கில் வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 25 km/h இதெல்லாம் போக முடியும். பேட்டரி வந்து நீங்கள் 7 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா வந்து 50 to 70 வரைக்கும் இதெல்லாம் மைலேஜ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த பைக் வந்து செம்மையாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நம்பர் 8 EVOKE. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பைக்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன்ல, பட் இப்போவே வந்து ஒரு சில எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து வந்திருக்கு. அதில் ஒன்று தான் வந்து இந்த EVOKE மோட்டார் சைக்கிள். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ரேஸ் பைக். உங்களுக்கே தெரியும், ஒரு நார்மல் பெட்ரோல் இன்ஜின் பைக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் அது வந்து ரேஸில் வந்து கலந்துக்க முடியும். ஸோ இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து ஒரு ரேஸ் பைக் அளவுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் கியர்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூட்டி மாதிரி வந்து இதில் வந்து டிரைவ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த எலக்ட்ரிக் பைக்கில் வந்து 90 kW ஹப் மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா வந்து 116 Nm வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இந்த பைக் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆக வந்து 90 minutes ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து 200 km வரைக்கும் இதெல்லாம் போக முடியும். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 130 km/h இது போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பைக் அளவுக்கு இந்த EVOKE பைக்கை வந்து ஒரு ரேஸ் பைக் அளவுக்கு வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம். ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. அண்ட் எந்த பைக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ் அண்ட் சீப்பான கேஜெட்ஸ் அண்ட் ஃபியூச்சரில் வரப்போகிற புது இன்வென்ஷன் பற்றிலாம் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய், தேங்க்யூ.